செய்ய வேண்டாம். நான் நாட்டிற்கு செல்ல வேண்டும், மன்னரை சந்திக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், சாபத்தை தந்து விட்டீர்கள். நான் எப்படி செல்ல முடியும்? நான் இருக்குவரை அதை நடக்கவும் விட மாட்டேன், அதை நடத்தியும் காட்டவே முடியாது. என் தயவு செய்து என்னை மன்னித்தார். நான் மன்னிக்க வேண்டும். என்னை மன்னித்து நான் பூலோகம் சென்று விடுவேன் தாயே. நீ பூலோகம் செல்ல வேண்டுமா? மன்னித்து விடுவேன் தாயே. உன்னை மன்னிக்கவே முடியாது. அப்படி என்னை பார்த்த உடனே உங்களுக்கு பரிதாபம் வரவில்லையா தாயே? பரிதாபம் தாயும் சாப விமோச்சனம் தந்து விட்டார். உனக்கு விமோச்சனம் உரைக்க வேண்டும். சரி, என்னுடைய காலை பிடித்து மண்டாடுகின்றார். ஒரு உபாயம் நான் உரைக்கின்றேன். தாய்க்கு தகவல மகளாக இருக்க வேண்டும். அவள் கற்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும். மாற்றானை தவிர மற்றொருவனை பார்க்காதவனாக உன்னையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், கற்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும். அவள் மற்றான் ஒருவனை அல்லாமல் என்னையே மனதில் துதிப்பவளாக இருக்க வேண்டும், நினைப்பவளாக. அப்பேற்பட்ட நீ அவளை நினைக்க வேண்டும், அவள் உன்னை நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட பத்தினி உத்தமி யாராவது பூலோகத்தில் இருந்தால் அவள் நீ திருமணம் செய்து கொண்டால் இந்த சாப விமோச்சனம் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த நாகலோகத்திலே நான் பத்தினி, நான் உத்தமி, உலகம் போற்றும் உத்தமி நான். ஆனால் பூலோகத்தில் என்னை விடுவா பத்தினி இருக்க போகின்றார்கள். அப்பேற்பட்ட பத்தினி திருமணம் செய்து கொண்டால் இந்த சாப விமோச்சனம் அது முடிவும் முடியாது. அதை உரைத்த உனக்கு இன்னொன்று உரைக்கின்றேன், அதையும் கேள். என்ன தாயே? இப்பொழுதே பூலோகம் சென்று நான் தான் விஜய் என்று யாரிடமாவது உரைத்தால் அன்று தலை நாகமாக எடுத்து உன்னுடைய உயிரையே கொன்று விடுவேன். அந்த ஒரு நொடிக்கு, அந்த ஒரு கணமே உன்னுடைய உயிரை எடுத்து விடுவேன். ஞாபகம் ஜாக்கிரதை, ஞாபகம் ஜாக்கிரதை. பார்த்தீர்களா இறைவா? நான் என்ன செய்வேன்? எனக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார்களே. இந்த சாபத்தை அடைந்து பூலோகம் சென்று நான் தான் விஜய் என்று யாரெடுத்தாவது உரைத்து விட்டார். 5 தலை நாகமாக உருவெடுத்து வந்து என்னையே கொத்தி சாகடித்து விடுவேன் என்று சொல்லுகிறானே ஆண்டவா, என் வாழ்க்கை அடைந்து விட்டது. அழிந்தது அமைதியிலிருந்து உனது தாழ்வு, உனது தாழ்வு.
அழிந்தது வாழ்வி அழிந்தது வாழ்வி அழிந்தது வாழ்வி அழிந்தது வாழ்வு மகனே விஜயா பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே பின் நூலுக்கு அழுவான் பள்ளியிலே இரண்டிற்கும் அழுவான் இளமையிலே இந்த மனிதன் எதற்கும் அழுகிறான் இந்த மனிதன் எதற்கும் அழுகிறான் பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே நூலுக்கு அழுவான் பள்ளியிலே பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே நூலுக்கு அழுவான் பள்ளியிலே இரண்டிற்கும் அழுவான் இளமையிலே இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான் இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான் மகனே விஜயா பாலுக்கு அழுவான் குழந்தையிலே நூலுக்கு அழுவான் கல்லியிலே இரண்டுக்கும் அழுவான் இளமையிலே அவள் மனிதன் எதற்கும் அழுகின்றான் இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான் ஊருக்கு அழுவான் வறுமையிலே குழந்தைக்கு அழுவான் கட்டிலே ஊருக்கு அழுவான் வறுமையிலே குழந்தைக்கு அழுவான் கட்டிலே அழுவான் வந்திருந்தான் பாலுக்கு அழுவான் குழந்தையிலே நூலுக்கு அழுவான் பள்ளியிலே மனிதன் எதற்கும் அழுகின்றான் இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான் எத்தால் இவனை போற்றுவதோ எவர்தான் இவனை துன்புவதோ எத்தால் இவனை போற்றுவதோ எவர்தான் இவனை துன்புவதோ இவன் சென்றால் அழுகை நிற்கின்றதே இவர் சென்றால் அழுகை நிற்கின்றதே இங்கு மற்றவர் அழுகை தொடர்கிறது மற்றவர் அழுகை
ஏழ்மை குடுமையிலே பிறந்து மாணிக்கம் என்று பெயர் வகித்து எனக்கென்று ஒரே மகன் பிறந்தான் விஜயன். கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை தேடி சென்றான் வெளியிலே. அப்பா, நான் சென்று நல்ல வேலை கிடைத்தால் சம்பாதித்து கொண்டு வந்து உனக்கு நான் கடைசி வரை மக்கள் முடிக்கவரை உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறி சென்ற என்னுடைய மகன் விஜயன் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. என் மகன் வராத காரணத்தினால் அவனை தேடி நான் ஒவ்வொரு ஊராக அலைந்து திரிந்து கொண்டு வருகிறேன். என் மகனும் காணவில்லை. பசியும் தாங்க முடியவில்லை. கண்கள் எழுகிறது, காதை அடைக்கிறது, வழி தெரியவில்லை. நான் எங்கு செல்வேன்? என் காதை அடைக்கிறதே, மயக்கம் வருகிறதே. அம்மா, அம்மா! சென்ற காதலர் இதுவரை வரவே இல்லை. வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். எங்குதான் சென்றார், என்னதான் ஆனார் என்றே தெரியவில்லையே. நாகஜோதி கிடைக்கவில்லையா? இல்லை என்றால் என் காதலருக்கு ஏதாவது நடந்து விட்டதா? என் காதலருக்கு ஏதாவது நடந்தால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் யாராக இருக்கும்? யாரோ ஒரு பெரியவர், வயதானவராக இருக்கின்றார். ஐயோ பாவம். ஐயா, 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 ஐயோ பாவம், மயக்கத்தில் இருக்கின்றார். இவரை காப்பாற்ற வேண்டும். ஐயா, யார் இது? எந்திரீங்கள் ஐயா. ஐயோ பாவம். ஐயா, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் இங்க வந்து மயக்கம் அடைந்து விழுந்து கிடக்கின்றீர்கள்? யார் ஐயா நீங்கள்? நீ யாரோ எவரோ, யார் பெற்ற மகளோ, என் குலதெய்வம் போல் வந்து என் உயிரை காப்பாற்றி விட்டாயம்மா. நான் யார் என்று கேட்கிறேன். யார் ஐயா? சிற்றூர் என்ற கிராமத்திலே ஏழ்மை குடும்பிலே பிறந்தவன் நான். எனது பெயர் மாணிக்கம். அப்படியா? எனக்கென்று ஒரே ஒரு மகன் பிறந்தான். சரி. அவன் பெயர் விஜயன். கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன். படித்த படிப்பிற்கேற்ற வேலை தேடி வெளியிலே சென்றான். ஏதாவது வேலை கிடைத்தால் சம்பாதித்து வந்து உனக்கு நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறி சென்ற என்னுடைய மகன் விஜயனை காணவில்லை. பல நாட்கள் ஆகி வரவில்லை என்று மகனை தேடி வந்தேன். அம்மா, தந்தை இடத்திலே பசியின் கொடுமை காது அடைத்தது. மயக்கத்திலே விழுந்து விட்டேன். என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. அப்படியா? தெய்வம் போல் வந்து என்னை காப்பாற்றி விட்டாய் அம்மா. நீ யார் பெற்ற மகளோ? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீ நல்லா இருக்கணும்மா, நீ நல்லா இருக்கணும். ஆகட்டும் ஐயா. அம்மாளுடைய மகன் பெயரோ விஜயனா? அப்பா, என் மகனை தேடிதாமா நான் போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? நல்ல நேரத்துல உயிரை காப்பாற்றிட்டோமா. என்றைக்காக இருந்தாலும் உங்கள் மகன் உன்னை தேடி வருவார்கள் ஐயா. இப்ப என்னுடைய மகனை தேடி செல்கிறேன் அம்மா. தைரியமாக நீ இருங்க. நல்லா இருமா, பத்திரமாக இருக்கணும். இது அந்த கொடுமை ஆண்டவா. அடியே, எதுக்கு எழுப்புற? ஏன் எழுற? அழுகாத. உனக்காக உன்னுடைய மாமா நாகநாதனா இருக்கிறேன். உன்னுடைய காதலா விஜயா போனவன் தான். அவன் போய் அவனை போட்டான். போனவனா திரும்பி வரப்போறான். அவனை மறந்துடு. என்னை ஏற்றுக்கொள். வா, நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு இன்பத்தின் உல்லாசமாக மிதக்கலாம். வாடி. அடுபாவி, நீ இன்னமும் திருந்தவே இல்லை. அடுபாவி, நீ நினைப்பது போல் நான் சாதாரண பெண் கிடையாது. நான் ஒரு நெருப்பு. உன்னால் என்னை நெருங்கவே முடியாது. ஏகப்பத்தினி விரதமாக இருக்கின்றேன். என் காதலனை தவிர வேறு யாரையும் மனதார நினைத்ததே கிடையாது. நான் உயிர் வாழ்வது என் காதலுக்காக மட்டுமே வாழ்கின்றேன். அடிப்போடி அடி ஓட்டுவர. போனவனா திரும்பி வரப்போறான். வரமாட்டேன் நான் சொல்றது கேட்டு அழுவது. வாடியா? முடியாது, முடியாது, வர முடியாது. விஜயா, மரியாதை மரியாதையாக சொல்கிறேன். சென்று விடு. அதுதான் உனக்கு நல்லது. சென்று விடு. வர முடியாது. முடியாது. நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஜென்மம் தான். ஒரே வேலை தான் நம்மளுக்கு. கண்ட பெண்களை கற்பழித்து மதுவும் மாதுமாக இருந்த நானே திருந்துட்டேன். கேவலம் நீ திருந்தா? ஒரு நாட்டோட தளபதி நீ திருந்துட்டியா? நீ திரிந்து விட்டால்
நான் திருந்த வேண்டுமா என்ன? ஏய், ஒழுங்கு மரியாதை சொல்றேன், இந்த இடத்தை விட்டு போய்விடு. ஏய், ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். ரெண்டு கத்தி தான் சலசலக்கும். அதானே உன் உயிரை நான் கொல்றேன். நான் இருக்கும் வரை அந்த பெண்ணை தொடவே முடியாதுடா. நீ இருக்கும் வரை அவளை தொட முடியாதா? முடியாது. நீ இருந்தாதானடா உன்னை கொன்று குவித்து உன் உயிரை எடுக்கிறேன் பாருங்க. எனக்கு எத்தனையோ உதவி செஞ்சுக்கிறேன். இப்போ சொல்றேன், அந்த பொண்ணை விட்டு போயிடு. டேய், சண்டனை வந்துட்டா சிங்கடா காலத்துல. அப்படியா? ஆமா. பார்க்கலாம் வாடா.